என்ன சார், நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெடி பண்ணி வைங்கன்னு. இவ்ளோ லேட் பண்றீங்களே? இன்னும் ஒரு 1 ஹவர்ல நாங்க இருப்பேன் சார். எனக்கு இப்போ உடனே வேணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 1 மந்த் தான் எனக்கு டைம் இருக்கு. ம். ஓகே. இல்ல. கவுன்சிலிங்லாம் வேண்டாம். மியூச்சுவல் தான். என்னது? இருக்கணுமா? ஓ! சரி, ஓகே. நான் 1 ஹவர்ல வரேன். அங்க வந்து பேசிப்போம். ஆ, வைக்கிறேன் சார். ம். நிலா, என்னம்மா காலேஜ் கிளம்பிட்டியா? ம் ஆமா. ஆ, ஒரு ஹெல்ப்பு. ஹெல்ப்பா? என்கிட்ட கேக்குறது என்ன ஹெல்ப்? சொல்லு, எதுவா இருந்தாலும் பண்றேன். என்ன காலேஜில் ட்ராப் பண்ணுறீங்களா? காலேஜ்லயா? என்ன காலேஜ்க்கு வரக்கூடாதுன்னு இதானே சொன்னேன்? ஆமாம் சொன்னேன். அப்போ வரக்கூடாதுன்னு சொன்னேன், வரல. இப்போ வாங்கன்னு சொல்கிறேன், வர மாட்டீங்களா? இல்ல, வரதுனால எனக்கு பிரச்சனை இல்ல. அ- அப்ப வரக்கூடாதுன்னு சொன்னியே, இப்ப வாங்கன்னு சொல்றியே, அதான் ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டேன். ஆ, அன்னைக்கு உங்களை இனிமேல் காலேஜ்க்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு சாரி. எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் அன்னைக்கு 2 பேரை போட்டு அடிச்சிங்கல்ல காலேஜில். அதுக்கப்புறம் என் கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் என் ஹஸ்பண்ட்னு. அதனால அவங்களாம் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுன்ற லெவலுக்குலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் உங்களை வர வேணான்னு சொன்னேன். என்னது? உன்னோட கிளாஸ் பொண்ணுங்கலாம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தாங்களா? அடி பாவி, நீயும் என் கூட வாழ மாட்ட, மத்தவங்களையும் என் கூட வாழ விட மாட்டல. இல்ல எனக்கு புரியல. நீயும் என் கூட வாழ மாட்டேன்னு சொன்னா அது ஓகே. அது என்ன மத்தவங்களையும் என் கூட வாழ விட மாட்டேன்னு சொல்றீங்க? ஆமா, உன் கிளாஸ் பொண்ணுங்கலாம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ற லெவலுக்கு பேசியிருக்காங்க. ஆனா நீ பிளான் பண்ணி என்ன காலேஜ்க்கு வர விடாம தடுத்திருக்க. எப்ப ஏற்பட்ட கல்லியா இருப்ப நீனு. ஓஹோ, அப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்க என் காலேஜ்க்கு வந்திருந்தா உங்களை யாராவது ப்ரப்போஸ் பண்ணிருந்தா நீங்க அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிருப்பீங்க, அப்படிதானே? ஆஃப் கோர்ஸ் டா, கண்டிப்பா. இங்க பாரு, நான் உனக்கு தாலி கட்டினேன், நீ எனக்கு ஒய்ஃபா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அப்புறம் என்ன? வேற ஏதாவது பொண்ணுங்க வந்தா அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அதனால நான் போர் அடிச்சிட்டேனா? ம், ஆமா. அப்போ வேற ஏதாவது பொண்ணு உங்ககிட்ட வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்ல, இப்ப எதுக்கு நீ இப்ப எமோஷனல் ஆகுற? சொல்லுங்க. ஐயோ நிலா, நீயே ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. நான் உனக்கு தாலி கட்டினேன், நீ என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்ட. அப்புறம் மத்த பொண்ணுங்களும் ப்ரப்போஸ் பண்றதுக்கு வராங்க. நான் என்னமா பண்றது? உன் கூடயும் நிம்மதியா இல்லாம மத்தவங்களோட ப்ரப்போசலும் அக்செப்ட் பண்ணாம நான் இப்படியே லைஃப் லாங் எப்படி இருக்கிறது? அதனாலதான் சொல்றேன். வேற ஏதாவது ட்ரை பண்ணா கூட டிஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அ, அ, இல்ல. அ, அ, அது வந்து சரி, இப்ப எதுக்கு நீ அழுவுற? என்னதான் நான் உங்ககிட்ட சண்டை போட்டாலும் நீங்க இப்படியா பேசுறது? நானும் நீங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க கூடாதுன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். அதுக்குன்னு நீங்க இப்படி எல்லாமா ஒரு வார்த்தை சொல்லுவீங்க? அப்ப நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? சரி, வேற ஏதாவது ஹாஸ்டல் எடுத்து தங்கிக்கிறியா? ஹாஸ்டலா? ஆமா, உன்னால இந்த வீட்லயும் இருக்க முடியல, என் கூடயும் சேர்ந்து வாழவும் முடியல. இப்போ நம்ம இருக்கிறதே உங்க அப்பாக்காக தானே. வெளியே நடிச்சுக்கிட்டு உள்ள வேற மாதிரி இருந்துகிட்டு எதுக்கு? வேணாம், நீ வேற ஏதாவது ஹாஸ்டல் எடுத்து தங்கிக்கிறியா? நான் வேணா ஹாஸ்டல் பார்க்கவா? ஏய், நல்ல ஐடியா. உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாளைக்கு வரவே மாட்டாரு. அப்படியே வந்தாலும் நம்மள என்ன வந்து பாத்துக்கிட்டா இருக்காரு, நம்ம சேர்ந்து இருக்கோமா இல்லையான்னு. நீ வேணா ஹாஸ்டல் எடுத்து தங்கிக்கோ. உங்க அப்பாவை பார்க்க போறப்ப மட்டும் நான் உன்னை ஹாஸ்டல்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன, எப்படி வசதி? ஏண்டா டோபர் மண்டையா, நீ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? எதனால இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சுடா. ஏமா, மாமா ஏதோ நடுவுல வாடா போடான்னு பேசுனியா? வாடா போடான்னு மட்டுமா பேசுறேன்? இப்ப பாரு ஃப்ளோல என்னென்னலாம் வருதுன்னு பாரு. ஏய், என்னாச்சு? நல்லா தானே பேசிட்டு இருந்த, நடுவுல எமோஷனலா கூட ஆனியே. அதுக்குள்ள என்னாச்சு? திடீர்னு சந்திரமுகி, காஞ்சனா, முனி படம் எல்லாமே உள்ள வந்த மாதிரி இருக்கு. ஆ, வரும்ல, வராம எப்படி இருக்கும்? இப்பதானே உன் பிளான் என்னன்னு எனக்கு புரியுது. பிளானா? என்ன பிளானு? எப்படி இந்த மாதிரிலாம் என்ன வெறுப்பேத்தி பேசி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு என்ன லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு நீயும் அந்த ஸ்ரீஜாவும் இந்த வீட்ல ஒண்ணா சேர்ந்து கூத்தடிக்கலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? ஏய், மூக்கி ஆரஞ்சுன்னு வச்சுக்கோ, பொள்ளலாம் கட்டி கையில கொடுத்துருவேன். யார பார்த்து என்னடி வார்த்தை பேசுற? நட்டிக்காதீங்க. அதுக்கு தானே இப்ப இவ்வளவு நேரம் பேசுனீங்க. என்ன ஹாஸ்டல் அனுப்பிட்டு நீங்க அங்க ஜாலியா இருக்கலாம் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹோ, மேடம் இதுக்கு தான் லண்டன்ல இருந்து வந்தாங்களோ? 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தானே அது? நிலா, வேண்டாம். என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. யாரு? நானா? நானா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நான் உங்க கூட சேர்ந்து வாழாததுனால வேற ஏதாவது ப்ரப்போசல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள கூட சேர்ந்து வாழலாம் தானே சொன்னீங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், அத நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ எதுக்கு இப்ப ஸ்ரீஜாவெல்லாம் இதுக்குள்ள இழுத்து வேற மாதிரி பேசிட்டு இருக்க? நீங்க விளையாட்டுக்கு சொன்னீங்களோ இல்ல உண்மையா சொன்னீங்களோ? நீங்க இதுக்கு முன்னாடி இப்படிதானே ரோஜான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி உங்களை லவ் பண்ண வைக்கிறதுக்காக என்னென்னமோ பிளான் போட்டு பண்ணீங்க. கடைசியில ராஜாண்ணனை கொலை பண்ற லெவலுக்கு கூட போனீங்க. அப்படித்தானே நீங்க இப்ப என்னோட விஷயத்துல நடந்துக்கிறீங்க? நீங்க ஸ்ரீஜானு ஒரு பொண்ணை லண்டன்ல இருந்து கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு நீங்களும் சேர்ந்து பிளான் போட்டு என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறீங்க, அப்படித்தானே? யார பார்த்து என்னடி வார்த்தை சொன்ன? நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். என்னோட பாஸ்ட்ல நான் அப்படித்தான் இருந்தேன்.
ஆனா இப்ப நீ என்னைக்கு என் லைஃப்குள்ள வந்தியோ அதுக்கப்புறத்துல இருந்து நான் டோட்டலாவே மாறிட்டேன்டி. இதையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உன் கழுத்துல என்னைக்கு தாலி கட்டணும் அன்னையில இருந்து நான் சாகுற வரைக்கும் நீ மட்டும்தான் என் வாழ்க்கையில ஒரே பொண்ணா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன தயவு செஞ்சு பழைய ஆதித்யாவா மாத்திடாத. இதுக்கு முன்னாடி நீ என்னை எவ்வளவோ திட்டியிருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்க. என்னென்னமோ பேசியிருக்க. ஆனா அதுக்கெல்லாம் சும்மா இருந்தேன். இப்ப நீ ஒரு வார்த்தை சொன்னியே, பிளான் பண்ணி உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நானும் ஸ்ரீஜாவும் உன்னை இங்க கூத்தடி போனேன். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த அறை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என் வாழ்க்கையில ஒரு பொண்ணுன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நீ மட்டும்தான். உனக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம், என் கூட வாழ பிடிக்காம இருக்கலாம். ஆனா உன்னை பிடிச்சு போய் தான் நான் கல்யாணம் பண்ணேன். நம்ம சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி பிரிஞ்சாலும் சரி கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரே பொண்ணுனா அது நீ மட்டும்தான். இதுக்கப்புறம் உன்னை நான் எச்சரிக்கை பண்றேன். யார் கூடயாவது என்ன சேர்த்து வச்சு பேசுன பல்ல உடைச்சிருவேன் உனக்கு. பைக் எடுத்து வெளியே வைக்கிறேன், சீக்கிரம் கிளம்பி வா. சரி. இன்னும் கல்யாணத்துக்கு 10 நாள் தான் இருக்கு. 10 நாள் கழிச்சு எனக்கு பிடிச்ச பொண்ணு என் கூடவே இருக்க போறா. என் லைஃப் லாங் டிராவல் பண்ண போறா. நினைச்சாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த 10 நாள் அவளை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தான் தெரியல. இப்போவே ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ரோஜா சிஸ்டர் வீடியோ கால் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எப்படி அவளை பாக்குறது? வீட்டுக்கு தெரியாம போய் எகிரி குதிச்சு பார்க்கலாமா? ஆனா பார்த்தா நல்லா இருக்குமா? ரோஜா சிஸ்டர் மட்டும் பார்த்தாங்கன்னா ஓட்டையே வச்சு செஞ்சிருவாங்க. இதழ் குட்டி என்னடா? அம்மா அம்மா சொல்லு தங்கம். அம்மா தான். என்ன வேணும் உங்களுக்கு? இதழ் இன்னும் 10 நாள் தான் தங்கம் இருக்கு. அதுக்கப்புறம் நான், நீ, உன்னோட அப்பா 3 பேரும் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்க போறோம். என்ன ஜாலியா? அம்மா அப்பா குட்டி பாப்பா. ஆமா இதழ், இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் சென்னைக்கு கிளம்புறோம். ஆனா அப்பா மட்டும்தான் ஒரு 6 days கழிச்சு தான் வருவாரு. என்ன பண்றது? அப்பாவை எப்படியாவது பார்க்கணும் போல இருக்கே. இதழ் குட்டி ஒரு ஐடியா. நீ வேணா அழுவுறியா? அப்பாவை பார்க்கணும்னு அழுவுறியா? எல்லாரும் முன்னாடி அழுதுனா கண்டிப்பா உனக்காக கார்த்திகை கால் பண்ணி வர சொல்லலாம். இல்லனா நம்ம 2 பேரும் கார்த்திகை போய் மீட் பண்ணிட்டு வரலாம். அழுவுறியா? அப்பா அப்பா ஹாஸ்பிடல்ல இருப்பாங்க. அப்பா பாவம். அடி பாவி, நீயும் என்ன இப்படி கவுத்து விட்டுறியே. இப்ப எப்படி நான் கார்த்திகை மீட் பண்ணுவேன்? திங்ஸ் எல்லாம் ப்ராப்பரா அடுக்கி வச்சுட்டு சொல்லிட்டு போனோம். எங்க போனா இவ? ரோஜா ரோஜா வந்துட்டேன் மாமா. ஆமாமா சொல்லுங்க. ரோஜா நம்மளுக்கு டைம் இல்ல. இன்னைக்கு நைட்டு நம்ம சென்னை போறோம். நீ என்ன திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டு இருக்க? சீக்கிரம் அடுக்கி வைக்க மாட்டியா? ஐயோ மாமா, நான் அடுக்கி வச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ள செம்பாக்கா கூப்பிட்டாங்கன்னு போனேன். சரி, ஓரளவுக்கு அடுக்கிட்டீல. ஒரு 10 நிமிஷத்துல சீக்கிரம் கிளம்பு. 10 நிமிஷத்துல கிளம்பணுமா? எங்க மாமா போறோம்? உங்க வீட்டுக்கு தான். எங்க வீட்டுக்கா? எதுக்கு? ஆ, ஹோ, சாருக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போலையும். அதான் எல்லாத்தையும் பேக் பண்ணி எங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு வரலாம்னு நினைக்கிறீங்களோ? ஷோ, நீ எல்லாம் எப்படி எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி இன்டர்வியூ பாஸ் பண்ணி உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. உன்னையெல்லாம் எவன் வேலைக்கு எடுத்தானே எனக்கு தெரியல. என்ன மாமா பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? பின் என்னடி பிறவி பைத்தியமே. இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு போகணுங்கிறேன். இப்போ உங்க வீட்டுக்கு எதுக்கு போவாங்க? போய் அவங்க கிட்டயும் வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன், ட்ரைனிங் போறேன்னு சொல்லிட்டு வரலாங்கிறதுக்காக கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். நீ என்னடானா, ஓ இதெல்லாம் பேக் பண்ணி எங்க வீட்டுல என்ன கொண்டு போய் விட்டுட்டு வரலாம்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு பைத்தியம் மாதிரி பேசுற. அட ஆமால, அத மறந்தே போயிட்டேன் மாமா. ஐயோ ஐயோ. நீ எதைத்தான் ஞாபகம் வச்சிருக்க? சரி, இதழ் கண்மணி எல்லாம் பாத்தியா? எல்லாரும் ஓரளவுக்கு கிளம்பிட்டு இருக்காங்களா? கண்மணி பேக்கிங்லாம் முன்னாடி முடிச்சிட்டா மாமா. எனக்கே வந்து ஹெல்ப் பண்றேன் தான் சொல்லிட்டு இருந்தா. சரி, அப்போ நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கார்ல போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு இதழ் அழுதானா கொடுக்கணும்ல, அவளுக்காக கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரி மாமா. காசு இங்க தானே வச்சேன். ரோஜா எடுத்தியாமா? தோ மேல அந்த ஸ்டாண்டுக்கு மேல வச்சிருக்கேன் மாமா. இதழ் குட்டி அடிக்கடி வருவாளா? அவளுக்கு பர்ஸ் எல்லாம் கையில எட்டுது. உள்ள காயின்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கா. முழுங்கிட்டானா அவ்வளவுதான், என்ன பண்றதுனே தெரியாது. அஷிஷோ, ஆமாமா கரெக்ட் தான். குட்டீஸ் கெட்டுற மாதிரி எதையுமே வைக்க கூடாது. மாமா சொல்லுமா. என் மேல உள்ள கோவம் ஃபுல்லா போயிடுச்சா மாமா? இல்ல எனக்கு வேலை கிடைச்சதுனால மட்டும் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? லூசு, நீ யாருடி? என்னோட வைஃப். உன்கிட்ட கோவப்படுறதுக்கு, உன்கிட்ட சந்தோஷமா பேசுறதுக்கு, உன்னை அடிக்கிறதுக்கு, உன்னை திட்டுறதுக்குன்னு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமையில தான் நான் உன்கிட்ட பேசாம இருந்தேன். அதெல்லாம் ஓகே தான், எல்லா உரிமையும் இருக்குதான். இருந்தாலும் நீங்க என்கிட்ட பேசாம இருந்தப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வேலை கிடைச்சோடனே டக்குன்னு வந்து பேசுனீங்களா, அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் இந்த லாஸ்ட் 2 இந்த அடிக்கிறது திட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். சரி, இப்போ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். இனிமே என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நான் உன்னை கை நீட்டி அடிக்க மாட்டேன். ஆனா நீயும் தப்பு பண்ணக்கூடாது. ஓகே டீல். நானும் உங்களுக்கு தெரியாம எந்த விஷயமும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு தெரியாம எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. இனிமே 2 பேரும் அடிச்சுக்கவே கூடாது. ஓகே? வாய் வார்த்தையில எவ்வளவு வேணாலும் திட்டிக்கலாம். ஆனா கை நீட்டி மட்டும் யாரையும் அடிக்க கூடாது. அந்த நிமிஷம் நான் உன்னை அடிச்சோன்னே ஒரு நல்ல மனுஷனா, ஒரு நல்ல புருஷனா இருக்கிறதுக்கான கடமையை நான் தவறிட்டேன்னு நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா? இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு கேவலமா வேணாலும் உன்னை திட்டிக்கலாம். ஆனா அடிக்க மட்டும் கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன்.
சரி மாமா. சரி கிளம்பு, லேட் ஆகுது. வீட்ல போயிட்டு அண்ணன்ட்ட அண்ணிட்ட அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரலாம். ஷாப்பிங்கா? எதுக்கு மாமா? ஏய், இப்போ நீ யாரு? பேங்கர், பிஓ ஆபீசர். அதனால நல்ல கலர் கலரா ட்ரெஸ் போடணும், நிறைய ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கிக்கோ. எல்லாத்தையும் போய் இப்போ வாங்கிட்டு வந்துடலாம். ஐயோ மாமா, அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம் மாமா. என் பொண்டாட்டியை நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. இந்நேரத்துக்கு சில பிள்ளைங்களா இருந்தா வேலை கிடைச்சோடனே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து குவிச்சிருப்பாங்க. ஆனா நான் வாங்கிக்கோன்னு சொல்றேன், அவ வேணான்னு சொல்றா. எவ்வளவு தூரத்துக்கு காசு சேமிக்கிறல்ல ரோஜாமா. அது ஒன்றும் இல்லை மாமா. இங்கேனா நம்ம ஊருக்குள்ள கடை வீதிக்கு போகணும். ஆனால் சென்னைலாம் அப்படி இல்லை. நல்லா பெரிய பெரிய மாலு அது இதுன்னு எல்லாம் பக்கத்துலேயே நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அங்கே போய் வாங்கிக்கலாமேன்னு. அதானே, நீயும் பெண்தான் என்பதை நான் மறந்து விட்டேன் ரோஜாமா. மேம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடி சிரிச்சிட்டு இருக்க? ஓ, சத்தமா கேட்டுருச்சா? அது ஒன்றும் இல்லடி, என் புருஷன் ஆதித்யா இருக்கார்ல, அவர் என்ன அரைஞ்சிட்டாரு. அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னது, உன் ஹஸ்பண்ட் ஒன்று அரைஞ்சிட்டாரா? அதுக்கு எதுக்கு பல்ல காமிச்சிட்டு இருக்க? நியாயமா பார்த்தா இந்த இடத்துல நீ அழுதுதானே இருக்கணும். ஐயோ ஹரிணி, அது வேற விஷயம்டி, உனக்கு சொன்னா புரியாது. என்னன்னு தான் சொல்ல. இல்லடி, ஃபர்ஸ்ட் என்ன சும்மா வம்பளத்துக்கிட்டு இருந்தாரு. உனக்கு தான் என் கூட வாழ பிடிக்கல, பேசாம உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறேன், நீ அங்க இருந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு சமக்கவும் வந்துருச்சு. அதனால நானும் கொஞ்சம் பேசி விட்டுட்டேன். ஓ, இதுக்கு தான் ஸ்ரீஜா லண்டன்ல இருந்து வந்திருக்காளா? 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு தான் என்ன வெளியே அனுப்புறீங்களா? என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுல கூத்தடிக்கலான்னு பாக்குறீங்களான்னு ஒரு மாதிரி கேட்டுட்டேன்டி. அட்டி பாவி, உன் ஹஸ்பண்ட் கிட்ட நம்பிக்கையே இல்லாம இப்படி ஒரு வார்த்தை கேட்டிருக்க. உன்னை சும்மாவா விட்டாரு? அதுக்கு தாண்டி அரைஞ்சிட்டாரு. சரி, அதுக்கு என்ன சொன்னாரு? அதுதான் ஹைலைட்டே. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு பக்கம் நல்ல பெருமையாவும் இருந்தது. ஆனா சொல்லி தொலைடி, என்னடி சொன்னாரு? என் கழுத்துல என்னைக்கு தாலி கட்டினாரோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாராம், கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் அவரோட லைஃப்ல ஒரு பொண்ணுன்னு. வேற எந்த பொண்ணு வந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாராம். இதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு கூட அவரை சேர்த்து வச்சு பேசினா அரைஞ்சு பல்லெல்லாம் கையில கட்டி கொடுத்துருவாராம். கலட்டி கொடுத்துருக்கணுங்கிற. அவன் அங்க தப்பு பண்ணிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நீ ஒரு நல்ல மனுஷன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேங்கிற. அவரை தப்பா வேற இன்னொரு பொண்ணோட இணைச்சு வேற பேசுற. பத்தாததுக்கு அவ்வளோ திட்டுற. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு பையன் உன் கூடவே இருக்கானா, அவனுக்கு கோவில் கட்டி அவனை சாமியா நீ உட்கார வைக்கணும்டி. கரெக்டு தாண்டி. நான் இதுக்கு முன்னாடி யாருமே லவ் பண்ணது கூட இல்லை. இவரோட பாசம், இவரோட அன்பு எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா தெரிஞ்சுது. ஆனா ஹரிணி, நான் உனக்கு தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும். அன்னைக்கு உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் ஆதித்யாவை பாசிட்டிவான வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். வேற கண் பார்வையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட பாசிட்டிவ் சைடு இவ்வளோ இருக்குன்னு. இத்தனை நாளா அவரோட நெகட்டிவ் சைடை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் நான். இப்போ பாசிட்டிவா அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குடி. ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்காரு. எல்லாத்தையுமே நான் என்ன சொன்னாலும் அதை சிரிச்சுக்கிட்டே அழகா கேட்டுட்டு போறாருடி. அதே மாதிரி என்கிட்ட பேசும்போதும் ரொம்ப டேக் கேர் பண்ணி, ரொம்ப அன்பா, ரொம்ப லவ்விங்கோட, ரொம்ப கேரிங்கா பேசுறாருடி. இப்படி ஒரு ஹஸ்பண்ட்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லடி. அப்பா, இப்பயாவது அவரை புரிஞ்சுக்கிட்டே. அப்புறம் ஏன்டி லேட் பண்ற? இப்பவே ப்ரப்போஸ் பண்ணிடலாம்ல. ஆஹா, அந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாது ஹரிணி. நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன்ல ப்ரப்போஸ் பண்ணாதான் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இப்போ என் பர்த்டே அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், இந்த வருஷம் உன் பர்த்டே அன்னைக்கு தானே நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்லணும்லடி. அதுக்காகவாது நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஒரு சில விஷயங்கள்லாம் அப்பப்ப கரெக்டா பண்ணிடணும். லேட் பண்ண அது நம்மளுக்கே வந்து ஆப்பா முடிஞ்சிடும். சார், கவுன்சிலிங்லாம் வேணாம் சார், அதான் மியூச்சுவலா பிரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரமாவே ரெடி பண்ணுங்க. என்ன சார், நீங்க பேசுறத பார்த்தா அந்த பொண்ணு உங்கள்ட்ட டிவோர்ஸ் கேட்கற மாதிரி தெரியல. நீங்க தான் அந்த பொண்ணுட்ட வாலண்டியரா டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஐயோ சார், நான் அதுக்கு சொல்லல. அவங்க வாயை திறந்து அவங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நான் அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. அவங்க பர்த்டே அப்போ நான் அந்த கிஃப்ட் அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் தான். நான் கொடுத்தோடனே அவ சந்தோஷமா சைன் போட்டுருவா. நான் அதை உடனே வந்து பிரசன்ட் பண்ணி நாங்க மியூச்சுவலா பிரிஞ்சுக்கிறோம் சார். ப்ளீஸ் சீக்கிரமாவே ரெடி பண்ணி கொடுங்க சார். இது பெரிய ப்ராசஸ். நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டா மட்டும் டிவோர்ஸ் பண்ணிட முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கு. வந்து நீங்க ஜட்ஜ் முன்னாடி 2 பேருமே பேசணும். அது மாதிரி நிறைய இருக்கு சார். உங்களோட கேஸ் ஹையரிங்லாம் வரும். கோர்ட்டுக்குலாம் நீங்க வர வேண்டியது இருக்கும் சார். எல்லாத்துக்குமே நாங்க ரெடி. அவ தான் கேட்டான்னு சொல்றேன், அப்புறம் எப்படி அவ வராம இருப்பா? நாங்க கண்டிப்பா வருவோம். ஓகே சார். அவங்க சைட்ல இருந்து யாராவது வாதாடுறதுக்கு இருக்காங்களா? வக்கீல் யாராவது பார்த்து வச்சிருக்காங்களா? சார், இந்த கேஸ்ல 2 பேருமே ஆப்போசிட்டா இருந்தாதான் வக்கீல் தேவைப்படும். 2 பேருமே மியூச்சுவலா இருக்கும்போது எதுக்கு சார் வக்கீல்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட பிரிஞ்சு போகணும்னு முடிவு எடுத்திருப்பீங்க. எப்படியாவது சேர்த்து வச்சிடலாமேன்னு என்னென்னமோ பேசுறேன். அசைய மாட்டீங்களே. சார், நாங்க ஆல்ரெடி பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவ என்ன சுத்தமா பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணா. அதனால எனக்கே தெரியும் அவளுக்கு கண்டிப்பா இதுல விருப்பமா தான் இருப்பான்னு. ஓகே, தென் யோர் சாய்ஸ். நான் சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார். இல்ல ஹரிணி, இந்த விஷயம் அப்படி இருக்காது.
அதுதான் அவர் வாயால இருந்தே சொல்லிட்டாரே, இனிமே என் லைஃப்ல ஒரு பொண்ணுனா அது நீ மட்டும் தானே. அதுக்கப்புறம் வேற என்னவா இருக்க போகுதுன்னு நீ நினைக்கிற? நான் மட்டும்தான் அவர் லைஃப்லயே ஒரே பொண்ணு. அதனால கண்டிப்பா நான் எப்ப வேணாலும் ப்ரப்போஸ் பண்ணலாம். நான் எப்ப ப்ரப்போஸ் பண்ணாலும் அவர் அக்செப்ட் தான் பண்ண போறாரு. அத ஒரு ஸ்பெஷலா என் பர்த்டே அன்னைக்கே நான் பண்ணிடுறேனே. சரி ஓகே, அப்புறம் உன்னோட விருப்பம், சொன்னா கேட்கவா போற? வரட்டும், என் பர்த்டே மட்டும் வரட்டும். அன்னைக்கு நான் பண்ண போற ப்ரப்போசல்ல என் மாமா அப்படியே மிரண்டு போயிடணும். அப்படி ஒரு ப்ரப்போசல் பண்ண போறேன். இந்த உலகத்திலே யாருமே இதுக்கு முன்னாடி இப்படி இந்த ப்ரப்போஸ் பண்ணியிருக்கவே கூடாது. அது மாதிரி ஒரு ப்ரப்போசல் நடத்த போறேன்டி. ஏய், நீ சொல்றத பார்த்தா எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குடி. கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ண சொல்லி எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துருப்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் யாராவது இப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களான்ற லெவலுக்கு இருக்கணும் என்னோட ப்ரப்போசல். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் தெரிஞ்சிச்சுல, என் மாமா எனக்காக மட்டும்தானே. அதுக்கப்புறம் என்ன, அவருக்காக தான் இனிமே எல்லாமே. சூப்பர் நிலா, நீ இவ்வளோ சீக்கிரம் மாறுவேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நீங்க 2 பேரும் சேர்ந்து லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். உன் பர்த்டேக்கு நீ வெயிட்டிங்கோ இல்லை அவர் வெயிட்டிங்கோ இல்லை, நான் ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். இப்போ என்ன பண்ணலாம்? ஈவினிங் சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி கார்த்திக் எப்படியாவது மீட் பண்ணணுமே. இதழு இதழு பாக்கியா, அத்தை, இன்னைக்கு நைட்டு நீங்களாம் சென்னை கிளம்புறீங்களே, அதனால இதழ் குட்டி கூட நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக விளாடுறோம். நாங்கள் பார்த்துக்குறோம் இதழ. சரி பாக்கியா, கூட்டிட்டு போ. இதழ் குட்டி வா, நம்மளாம் விளாட்லாம். சரிக்கா. கண்மணி, அண்ணி வாங்க அண்ணி. பாக்கியா, இதில் கூட்டிட்டு கீழே போய் விளையாடுங்க எல்லாம். இங்க வந்து ரூம் எல்லாம் அழுக்கு பண்ணக்கூடாது. பாப்பாவை கூட்டிட்டு போறதுக்கு தாமா வந்தேன், கூட்டிட்டு போறேன். இதழு வா. பார்த்து வீட்டுக்குள்ளே விளையாடுங்க. போற நேரத்துல எதையாவது பண்ணி கீழே விழுந்துட்டு கிடக்காதீங்க. கண்மணி, என்னம்மா அது? புது பொண்ணு இப்படி தலையில பூ கூட இல்லாம இருக்க. இரு, பூ வச்சு விடுறேன். சரிங்க அண்ணி. அங்க சென்னைக்கு போயிட்டா கூட பூவெல்லாம் அங்க நிறைய விற்கும்ல, வாங்கி வச்சுக்கோ. இல்லனா உதிரியா இருந்தா வாங்கி கட்டி வச்சுக்கோ. என்ன? சரிங்க அண்ணி. இன்னும் 10 நாள்ல கல்யாணம் வரைக்கும் டெய்லியும் பூ வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களோட இஷ்டம். அண்ணி, நீங்க எப்ப அண்ணி வருவீங்க? பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க கண்மணி, அதனாலதான் லேட் ஆகுது. நாங்க கல்யாணத்துக்கு ஒரு 3 நாள் முன்னாடியே வந்துருவோம். நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் போய் செட் பண்ணுங்க, அதுக்குள்ள நாங்க வந்துருவோம். ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை நோக்கி 4 நாள் லீவ் போட வேண்டியதா இருக்கு. இப்பயே வந்துட்டோம்னா 10 நாள் லீவ் போட வேண்டியதா இருக்கும். ஸ்கூல்ல திட்டுவாங்க, அதனாலதான் பாக்குறேன். ஆமா நீ, படிப்பு தான் முக்கியம். அவங்க பாக்கட்டும். ஆனா கல்யாணத்துக்கு ஒரு 3 நாள் முன்னாடியே வந்துருங்க நீ. அதெல்லாம் வந்துருவோம் கண்மணி. கடையை வேற அடைச்சிட்டு வரணுமா? அது வேற ஒரு பக்கெட் அண்ணனுக்கு பக்கு பக்குனே இருக்கு. நம்ம ஊர்ல இங்க கல்யாணத்தை வச்சிட்டோம்னா 2 நாள் கடை அடைச்சா போதும். வெளியூர்ல வைக்கிறதுனால 4-5 நாள் சாத்திட்டு வர வேண்டியதா இருக்கு. புரியுது அண்ணி. பரவாயில்ல, ரோஜா ராஜா மாமாலாம் இருக்காங்கல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். சரிம்மா. காலையில சாப்பிட்டதோட ரோஜாவை பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே. என்ன நீ பண்றா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பா கண்ணு. ரோஜா அவங்க அம்மா வீட்டில் போய் கூட சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவங்க அம்மா, அவங்க அண்ணன், அண்ணி எல்லாத்தையும் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்ல. நைட்டு சென்னை கிளம்புறீங்கல்ல, அதை போய் சொல்லிட்டு வரதுக்காக இப்போ கிளம்புறாங்க. ரோஜா அவங்க அம்மா வீட்டுக்கு போறாளா? அப்ப கண்டிப்பா வரதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள அன்னைக்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கார்த்திகை மீட் பண்ணிட்டு வந்துடலாமா? அண்ணி, மறந்தே போயிட்டேன். நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வாமிட் வரும்ல. நான் எப்போதும் வாமிட் மாத்திரை தைலம்லாம் கையில் வச்சிருப்பேன்ல, அதெல்லாம் வாங்கவே மறந்துட்டேன். நான் போய் ஒரு டீ வாங்கிட்டு வந்துடுறேன் அண்ணி. அஷிஷோ, கல்யாண பொண்ணு வெளியெல்லாம் போகக்கூடாது கண்ணு. நான் வேலை விட்டு வாங்கிட்டு வர சொல்கிறேன். வாமிட் மாத்திரையும் தைலமும் தானே, நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன் கண்ணு. என்னது, கல்யாண பொண்ணு வெளியே போகக்கூடாதா? அஷிஷோ, என்னடா ரூல்ஸ் இது? ஐயோ, இப்படியாவது கார்த்திகை பார்த்தே ஆகணுமே. அது மட்டும் இல்லை நீ, எனக்கு வேற என்னன்னு தெரியல, காலையில இருந்து தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் டாக்டரையும் ஒரு எட்டி போய் பார்த்துட்டு அப்படியே மாத்திரையும் வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன். ஓ, ரோஜா உங்க 2 பேரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்ததுனால அவரை போய் பார்க்கறதுக்காக பிளான் அப்படி போடுறீங்களோ? சரி சரி, பாவம் சின்ன ஜெருசுங்க, பார்த்துட்டு போட்டோம். கண்ணு, எந்த ஆஸ்பத்திரிக்கு போற? எங்க நம்ம ஜிஹெச்சுக்கு தான் நீ போற? ஓ, ஜிஹெச்சுக்கு தான் போறியா? சரி இரு கண்ணு, நானும் வரேன். அம்மாக்கு வேற டானிக்கெல்லாம் வாங்கணும். சத்து டானிக் மாசம் மாசம் தருவாங்கல்ல, அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம். உஷிஷோ, என்ன இப்படி மாட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம ஜிஹெச்சுக்கு போலையே, கார்த்திகெல்லாம் பார்க்க போறோம். இப்போ என்ன சொல்றது? என்ன நீ வேணும்? சத்து டானிக் தானே? நான் போறேன்ல, நான் வாங்கிட்டு வரேன். நீங்க எதுக்கு பாவம் அலைஞ்சுக்கிட்டு? நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இல்லை கண்ணு, நானும் வந்தேன்னா உனக்கு கொஞ்சம் துணையா இருக்கும்ல, அதுக்கு தான். இல்லை வேணாம் நீ, இங்கே பக்கத்தில் அடுத்த தெருவில் தானே இருக்கு, அதுக்கு எதுக்கு துணையலாம்? நான் போயிட்டு வந்துடுறேன். நீ உங்களுக்கு வீட்டில் நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அண்ணி. இப்படி ரெஸ்ட் எடுக்கிற டைம்லலாம் மறுபடியும் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு என்ன ஆகுறது சொல்லுங்க. ஆத்தாடி, ரொம்ப அக்கறதாமா, ரொம்ப அக்கறதா. நீங்கெல்லாம் பண்ண கூத்த விடவா எனக்கு வீட்டு வேலை அதிகமாக இருக்க போகுது. சரி சரி, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டாக்டரை பார்த்துக்கிட்டே இருக்காம சீக்கிரமா வீடு வந்து சேரு. சரிங்க அண்ணி, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன பிள்ளைங்களோ. இப்போ அண்ணி என்ன சொன்னாங்க? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டாக்டரை பார்த்துக்கிட்டே இருக்காம சீக்கிரம் வரல சொன்னாங்க. ஐயோ, அண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களே. கடவுளே. சரி, இப்போ கார்த்திகை மீட் பண்ண போகிறோம். கார்த்திக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சாரி கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு ரோஸெல்லாம் வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சு குங்குமம் திருநீர்லாம் வச்சுட்டு போனோம். ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே போவோம். சார், அடுத்த பேஷண்ட் அனுப்பவா? ஏன், எனக்கு தான் ஓபி முடிஞ்சிருச்சே. நீங்க ஜெசி கிட்டயோ இல்ல சந்தோஷ் கிட்டயோ அனுப்பி விடுங்க. சார்,
அவங்க உங்களை தான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னையவா? யாரு? கண்மணி மேடம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே, வேற ஏதாவது சமாளிப்போம். யாருன்னு தெரியல சார், ஆனா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அங்க ஜெசி மேடமும் சந்தோஷ் சாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அங்க ஓபி போய் பாருங்கன்னு. ஆனா நான் கார்த்திக் டாக்டரை தான் பார்ப்பேன்னு நிக்கிறாங்க சார். யாரா இருக்கும்? சரி வர சொல்லுங்க. இந்நேரத்துக்கு கண்மணி இதெல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்கல்ல, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பா. இந்த ஓபி முடிஞ்சோடனே கண்மணிக்கு ஒரு கால் பண்ணி பார்க்கணும். ட்ரெயின்ல தான் போறாங்க. ட்ரெயின்ல போறப்பயாவது ஒரு எட்டி போய் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துட்டு வந்துடலாமா? என்னமோ தெரியல, மனசுக்குள்ள கண்மணியை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த நிமிஷம் கண்மணி இங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நடக்காது, ஆனா நடந்தா நல்லா இருக்கும். லவ் பண்றதை விட கல்யாணத்துக்கு அப்புறத்தை விட இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்றது ஒரு தனி ஃபீலிங்கா இருக்குப்பா. இப்போ மட்டும் என் கண்மணி எனக்கு பிடிச்ச ரெட் கலர் சாரியில வந்தா எப்படி இருக்கும்? ரெட்டுங்க, ரெட்டு தான் சூப்பரா இருக்கும். சிகப்பு கலர் புடவை, அதுக்கு மேட்சிங்கா ஜாக்கெட்டு, தலை நிறைய மல்லிகைப்பூ, அப்படியே நடந்து வந்தாங்கன்னா தேவதை மாதிரி இருப்பாங்க. ஆனதோ கண்ணாடி போல் உடைந்திடும் மனது, கவிதை ஒன்று பார்த்து போக கண்கள் கனவுல எல்லாம் நல்லா வந்து கலக்குவா, ஆனா நேர்ல தான் வரமாட்டா. இப்போ என் கண்மணி என் கண்ணு முன்னாடி நிக்கிறது மட்டும் நிஜமா இருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, மெழுகு சில மாதிரி இருக்கா. கார்த்திக், கனவுல வந்து நின்னதே ஒரு மாதிரி இருக்கு. இதுல அவ கூப்பிடுற மாதிரி வரை என் காதுல கேக்குது. அவ குரல் அதுக்கு மேல இருக்கும். கனவா? கார்த்திக், ஆ, கண்மணி, உண்மையாவே நான் வந்திருக்கேன் கார்த்திக். ஆ, என் கண்மணி வந்திருக்காளா? அதுவும் என்ன பாக்குறதுக்காகவா? ஆமா கார்த்திக், உங்க கண்மணியே தான். இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து